பயாலஜியில் ஹியூமன் டிசீஸில் பார்ட் 3 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு 50 கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பார்ட் 1 பார்ட் 2 பண்ணியிருக்கோம். இது பார்ட் 3. சரி, டேரக்டாக கொஷின் போயிடலாம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலேரியா, மீசல்ஸ், டெட்டனஸ், டைஃபாய்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 டிசீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அது எதனால வருது? பாக்டீரியானால வருதா, வைரஸ்னால வருதா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ மலேரியா அப்படிங்கிறது கரெக்டு, புரோட்டோசோவானால தான் வரக்கூடிய நோய். ஓகேங்களா? இதை பரப்பக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொசு தான் வந்து பறக்கும். ஓகேங்களா? மீசல்ஸ் அப்படிங்கிறது வந்து அதாவது ரூபெல்லா அப்படிங்கிற வைரஸ்னால வரக்கூடியது, பாக்டீரியானால வரக்கூடியது கிடையாது. அப்போ தப்பு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அதுதான் கேட்டிருக்காங்க. நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. ஓகேங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். டெட்டனஸ் அப்படிங்கிறது பாக்டீரியா டிசீஸ் தான். டைஃபாய்டும் பாக்டீரியல் டிசீஸ் தான். சரி, இதை பற்றின ஒரு 2-3 இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மலேரியா அப்படிங்கிறது புரோட்டோசோவானால தான் வருது. குறிப்பிட்ட எந்த புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற புரோட்டோசோவானால வரக்கூடியது. மீசல்ஸ் அப்படிங்கிறது வைரஸ்னால வரக்கூடியது. எந்த வைரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரூபெல்லா அப்படிங்கிற வைரஸ். டெட்டனஸ் அப்படிங்கிறது பாக்டீரியல் டிசீஸ் தான். அதாவது கொலஸ்ட்ரிடியம் டெட்டனி அப்படிங்கிற பாக்டீரியானால வரக்கூடியது. டைஃபாய்டு அப்படிங்கிறது பாக்டீரியல் டிசீஸ் தான். சால்மோனல்லா டைஃபி அப்படிங்கிறது அதாவது கண்டாமினேட்டட் வாட்டர் இல்லைனா வந்து நம்ம ஃபுட்டை வந்து சாப்பிட்றது மூலம் வரக்கூடியது. அந்த டைஃபாய்டு, காலரா அப்படிங்கிறது பாக்டீரியல் டிசீஸ். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? Which of the following statement is not correct about antibiotics? ஆன்டிபயோட்டிக் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதனால அதை பற்றின ஸ்டேட்மெண்ட் 4 கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்து தப்புன்னு கேட்டிருக்காங்க, நாட் கரெக்ட்னு தான் கேட்டிருக்காங்க. அதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, சரி, இதில் பார்த்தோம் அப்படின்னா சைடு எஃபெக்ட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் கேன் இன்க்ளூட் ஸ்மால் பாக்ஸ், ஃப்ளேரியா அண்ட் டிப்தீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்றதுனால எனக்கு சிக்கன் பாக்ஸ், ஃப்ளேரியா, டிப்தீரியாலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. முற்றிலுமாக இது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. வரும் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறதுனால வரும். ஆனால் இவ்வளோ சீரியஸான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நமக்கு இருக்காது. நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வந்து ஸ்லைடில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். சரி, ஆன்டிபயோட்டிக்ஸ் மீதி 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். என்னங்கிறது பார்த்துக்கலாம். அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் நாட் எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் கோல்டு. கோல்டு, ஃப்ளூ அப்படிங்கிறதுலாம் வந்து வைரஸ்னால வரக்கூடிய டிசீஸ். அப்போ வைரஸ்க்கு எதிராக வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து எப்பவுமே யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் நாட் எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் வைரஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஓகேங்களா? இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சு, சாரிப்பா. சரி, இப்போ சைடு எஃபெக்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரன்னிங் நோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இச்சிங் இந்த ஐஸில் வந்து ஏதாவது பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ப்ரீத் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி இதுதான் வருமே தவிர ஸ்மால் பாக்ஸ், டிப்தீரியா அந்த மாதிரி பெரிய வைரல் டிசீஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அடுத்து ஏடிஸ் மஸ்கிட்டோ. ஏடிஸ் மஸ்கிட்டோ இஸ் அ கேரியர் ஆஃப். ஏடிஸ் மஸ்கிட்டோ அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே வந்து குழப்பம். டெங்குக்கு எது, மலேரியாவுக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தான் பார்த்தோம். பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற புரோட்டோசோவானால வரக்கூடியது மலேரியா. டெங்கு அப்படிங்கிறது வைரல் டிசீஸ். ஓகேங்களா? அதாவது எந்த மஸ்கிட்டோ வந்து இது வந்து பரப்பக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏடிஸ் அப்படிங்கிற மஸ்கிட்டோ. அப்போ மலேரியாவை பரப்பக்கூடிய மஸ்கிட்டோ எது அப்படின்னா அனாஃபிலிஸ் அப்படிங்கிற மஸ்கிட்டோ. சரி, அதை பற்றின ஒரு 2-3 விஷயத்தை நம்ம பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏடிஸ் மஸ்கிட்டோ அப்படிங்கிறது ஏடிஸ் எஜிப்தி அப்படிங்கிற பேரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இஸ் த எல்லோ ஃபீவர் மஸ்கிட்டோன்னு சொல்றாங்க. அதே மாதிரி எல்லோ ஃபீவர் வந்து என்ன டெங்குவா அந்த மாதிரி கூட கேட்பாங்க. அதனால வந்து எல்லோ ஃபீவர் மஸ்கிட்டோ தட் கேரிஸ் டெங்கு வைரஸை கேரி பண்ணும். டெங்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் வந்து எல்லோ ஃபீவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இது ஒன்று மட்டும் தான் அது கேரி பண்ணிட்டு போகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லை, சிக்கன் குனியா, ஜிக்கா வைரஸ் இது எல்லாத்தையுமே கேரி பண்ணிட்டு போகும். அதுக்கப்புறம் ஏடிஸ் அப்படிங்கிற பேர் அப்படிங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது நமக்கே தெரியும். நம்ம கரோலஸ் லினியஸ் வகைப்படுத்தின மாதிரி பேர் ஜீனஸ். ஜீனஸ் மஸ்கிட்டோஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து ஜீனஸ்னா பேரினம், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஜீனஸ் தட் கெனாட், அதாவது அதால ரொம்ப ஹைட்டுக்கு வந்து பறக்க முடியாது. ரொம்ப லோயர் ஹைட்ல தான் வந்து இந்த ஏடிஸ் மஸ்கிட்டோலாம் பறக்கும். அதனால தான் நம்மளுக்கு பிடிச்சி கடிச்சிருது. ஓகே, மலேரியா இஸ் ஸ்ப்ரெட் பை தி பைட் ஆஃப். அதே மாதிரி மலேரியா அப்படிங்கிறது வந்து ஒரு புரோட்டோசோவா டிசீஸ். இது வந்து எந்த கொசு வந்து பரப்புது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அனாஃபிலிஸ் அப்படிங்கிற மஸ்கிட்டோ தான் பரப்புது. ஓகேங்களா? சரி, கீழே இருக்கிறது இந்த காலரா பத்தின ஸ்டேட்மெண்ட், அது தேவையில்லை. ஓகே, ஸ்லீப்பிங் சிக்னஸ் அதாவது தூங்கக்கூடிய வியாதி. ஓகேங்களா? இது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க?
இஸ் காஸ்ட் பை எதனால வருது அப்படின்னா TSC ஃப்ளை அப்படிங்கிற ஒரு பூச்சினால வரக்கூடியது தான் வந்து ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படிங்கிறது. இது வந்து எங்க காணப்படும் அப்படின்னா டெசர்ட் ரீஜன்ல தான் அதிகமாக காணப்படுது, அதான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படிங்கிறது வந்து காஸ்ட் பை TSC ஃப்ளை. இட் இஸ் கைண்ட் ஆஃப் இன்செக்ட் விச் மெயின்லி ஃபவுண்ட் இன் எங்க சஹாரா, அதுக்கடுத்து கலாஹரி அப்படிங்கிற டெசர்ட்ல தான் வந்து அதிகமா இது காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். ஹே ஃபீவர். ஹே ஃபீவர் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த பேரை வந்து நம்ம புதுசாக கேள்விப்படுவோம். ஆனால் இது நம்ம பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ் காஸ்ட் பை பிரசன்ஸ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பொல்யூட்டட் ஏர். அதாவது ஹே ஃபீவர் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஏர்ல பொல்யூஷன் இருக்கிறதுனால வரக்கூடியது. ஓகேங்களா? அப்போ ஏர்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கண்டாமினன்ட்? கார்பன் மோனாக்சைடு, ஓசோன், பார்ட்டிகுலேட் மேட்டர், போலன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா போலன் பார்ட்டிகுலேட் மேட்டர், அதாவது பார்ட்டிகுலேட் மேட்டர் தான். ஓகேங்களா? சின்ன சின்ன துகள்கள் தான். எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து சாரிப்பா, இது போலன் தான் வரும், மாற்றி சொல்லிட்டேன். போலன் தான். ஏன்னா போலன் பார்ட்டிகுலேட் மேட்டர், ரெண்டு பார்ட்டிகுலேட் மேட்டருக்குள்ள தான் வந்து போலன் அப்படிங்கிறது அடங்கும். அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. போலன் தான். போலன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த மகரந்த தூள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வந்து இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன ஹே ஃபீவர் எதனால வருது அப்படின்னா, இந்த நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய், பூனை, இதோட முடி இருக்கு, அதோட ஸ்கின் இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம சுவாசிக்கிற மூலம் நமக்கு உள்ள போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஃபீவரை காஸ் பண்ணும். அதான் வந்து ஹே ஃபீவர், அதான் கொடுத்துருக்காங்க. ஹே ஃபீவர் காஸ்ட் பை an allergic response to outdoor or indoor allergens such as, அதாவது போலன் அப்படிங்கிறது மகரந்த தூள் ஒன்று. அதுக்கப்புறம் டஸ்ட் மைட்ஸ் ஆர் டைனி ஃப்ளக்ஸ் ஆஃப் ஸ்கின், அதுக்கப்புறம் சலைவா ஷெட் பை, அதாவது அந்த ஸ்கின்னோ இல்லை அதோடைய சலைவாவோ கேட்டோ இல்லை டாக் இல்லைன்னா அதர் அனிமலோடைய சலைவாவோ வந்து விழுந்திருக்கு, அதை வந்து நம்ம ப்ரீத் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹே ஃபீவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வந்து வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப உள்ளெல்லாம் வந்து டாகு கேட்டெல்லாம் வச்சு வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட முடியெல்லாம் நமக்கு வந்து சுவாசிக்க கூடாது, வாய்க்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்றாங்க. இது காஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹே ஃபீவர். அடுத்து ஜிக்கா வைரஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஜிக்கா வைரஸோட கேரியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யாரு? மஸ்கிட்டோ பார்ன், அதாவது ஜிக்கா வைரஸ் விச் டேமேஜஸ் த பிரெயின் ஆஃப் ஃபீட்டஸோட பிரெயினை வந்து டேமேஜ் பண்ணும். எது வந்து இதோட கேரியர் அப்படின்னா மஸ்கிட்டோ தான். மஸ்கிட்டோ மூலம் தான் இது வந்து பரப்பப்படும். ஓகேங்களா? இந்த ஜிக்கா வைரஸ் இன்ஃபெக்ட் ஆன மஸ்கிட்டோ வந்து ப்ரெக்னென்ட் லேடியை வந்து கடிச்சது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து பிரெயின்ல வந்து டெவலப்மெண்ட் க்ரோத்ல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஜிக்கா வைரஸ் விச் டேமேஜ் பிரெயின் ஆஃப் ஃபீட்டஸோட பிரெயினை வந்து டேமேஜ் பண்ணும். ஃபர்ஸ்ட் இது எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உகாண்டால தான் கண்டுபிடிச்சாங்க 1947. இந்த வைரஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை தி, எந்த மஸ்கிட்டோனால இது டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா ஏடிஸ் மஸ்கிட்டோனால டிரான்ஸ்மிட் ஆகுது. விமன் இஸ் அஃபெக்டட், இதுல வந்து அந்த உகாண்டால கண்டுபிடிக்கும் போது அந்த பிரெக்னென்ட் விமனை கடிச்சதுனால அந்த குழந்தையுடைய ஃபீட்டஸுடைய பிரெயின்ல வந்து டெவலப்மெண்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கடுத்து கேன்சர் திசு, அதாவது கேன்சர் திசு எது மூலம் வந்து எக்ஸாமின் பண்றாங்க அப்படின்னா பயோஸ்கோபி, கொலஸ்ட்ராலஜி, ரேடியோகிராஃபி, பயாப்சி தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? இப்போ பயோஸ்கோபி அப்படின்னா வந்து லிவிங் செல்லா டெட் செல்லா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் பயோஸ்கோபி அப்படின்னு சொல்லுவாங்க. பயாப்சி அப்படிங்கிறது வந்து கேன்சர் திசுவை கண்டுபிடிக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் லெப்ரசி இருக்குல்ல, தொழுநோய் இருக்குல்ல, அதுல வந்து யூஸ் பண்றது வந்து பயாப்சி தான். ஓகேங்களா? அடுத்த கேள்வி. ஓகே, the cause of hepatitis A is, அதாவது ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து வைரல் டிசீஸ் தான். ஓகேங்களா? வைரல் டிசீஸ் தான். சரி, ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படின்னா வந்து லிவர் இருக்குல்ல, நம்மளுடைய மனித உடல்ல லிவர்ல இன்ஃப்ளமேஷன், வீக்கம் ஏற்படுறதுனால வரதா அந்த வைரஸ் வந்து அதோட வீக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் ஹெப்படைட்டிஸ் ஏ பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர். ஓகேங்களா? காஸ்ட் பை ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து அதாவது இது எப்படி வந்து ஒரு மனுஷன்ல இருந்து இன்னொரு மனுஷனுக்கு பரவுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்ஃபெக்ட் ஆகாத ஒரு பர்சன் இருப்பான், இன்ஃபெக்ட் ஆன பர்சன் இருப்பான். இன்ஃபெக்ட் ஆன பர்சனுடைய, அதாவது ஹியூமன் வேஸ்ட் ஏதாவது ஒரு ஃபுட்லயோ வாட்டர்லயோ கலந்துருக்கு, அதை வந்து இன்ஃபெக்ட் ஆகாத, அதாவது நோய் பாதிப்பு இல்லாத ஒருத்தன் வந்து கன்சியூம் பண்றான் அப்படிங்கிற பட்சத்துல அவனுக்கு ஹெப்படைட்டிஸ் ஏ பாதிப்பு வந்து வருதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து
வெஸ்டர்ன் பிளாட் அப்படிங்கிறது என்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அதாவது ஹெச்ஐவியை கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட் தான். ஹெச்ஐவி வைரஸை கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட் தான் வந்து வெஸ்டர்ன் பிளாட் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எலைசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஓகேங்களா. எலைசா அண்ட் வெஸ்டர்ன் பிளாட்ஸ் ஆர் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் ஃபார் ஹெச்ஐவி அண்ட் டெஸ்டிங். அதுக்கப்புறம் பயாப்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து லெரோசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கும் சரி இதுக்கும் சரி. எதுக்கு? கேன்சர் திசு கண்டுபிடிக்கிறதுக்கும் பயாப்சி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டெஸ்ட் அப்படின்னா வந்து ஃபர்டிட் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எர்ஷீனியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளேக் நோயை ஏற்படுத்தக்கூடிய வெக்டரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் வந்து ஃபர்டிட் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து ஸ்லீப்பிங் அப்பீனியா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்லீப்பிங் அப்பீனியா இஸ் ரிலேட்டட் டு டேஷ் வைல் ஸ்லீப்பிங் அதாவது தூக்கத்தில் நடக்கிறதா, இல்லை பேசுறதா, இல்லை ஸ்னோரிங்கா, தூக்கத்தில் சிரிக்கிறதா, என்னது ஸ்லீப்பிங் அப்பீனா அப்படின்னா வந்து அதாவது தூக்கத்தில் கொரட்டை விடுறதா, ஸ்னோரிங் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. ஸ்லீப்பிங் அப்பீனா அப்படிங்கிறது வந்து ஸ்னோரிங் தான். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் பொல்யூட்டன் இன் வாட்டர் காஸ் மினாமாட்டா டிசீஸ். ஆல்ரெடி வந்து ஹியூமன் டிசீஸ்ல மினாமாட்டா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா ஜப்பான்ல இருக்கு. அங்க வந்து ஏற்படக்கூடிய தொழிற்சாலை கழிவுகள்னால வாட்டர்ல மெர்க்குரி கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கு. கண்டென்ட் வந்து கலந்துரும். அதனால அந்த டிசீஸ் தான் வந்து மினாமாட்டா டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன எது வந்து காசு பண்ணுது அப்படின்னா மெத்தில் மெர்க்குரி அப்படிங்கிறதா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பொல்யூட்டன் இன் வாட்டர்ல இருக்கக்கூடிய பொல்யூட்டன் காஸ் மினாமாட்டா டிசீஸ் அப்படின்னா மெத்தில் மெர்க்குரி தான். அதான் கொடுத்துருக்காங்க. மினாமாட்டா டிசீஸ் காஸ்ட் பை பாய்சனிங் மெர்க்குரி. மினாமாட்டா டிசார்டர் காஸ்ட் பை மெத்தில் மெர்க்குரி பாய்சனிங் தட் வாஸ் டிஸ்கிரைப்டு பை இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் மினாமாட்டா பை ஜப்பான். அந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்தோடைய பேர், ஜப்பான்ல இருக்கக்கூடிய அந்த இடத்தோட பேர் தான் மினாமாட்டா. அங்கதான் இந்த இன்சிடென்ட் நடந்ததுனால டைரக்டா சொல்றாங்க. சரி, விச் வைரஸ் இஸ் மெயின் காஸ் ஆஃப் சிக்கன் பாக்ஸ் எந்த வைரஸ் காஸ் பண்ணுது? வேரிசெல்லா அப்படிங்கிற வைரஸ் தான். ஓகேங்களா. சிக்கன் பாக்ஸ் காஸ் பண்ணக்கூடிய வைரஸ். அடுத்து which of these people develop the polio vaccine? யார் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா ஜோனஸ் எட்வர்ட் சால்க் அப்படிங்கிறவர் தான் வந்து போலியோக்கான வேக்சினை டெவலப் பண்ணாங்க. சரி, நம்ம போலியோ வேக்சின் போடுறோம்னா போலியோ ட்ராப்ஸ் போடுறோம்ல? போலியோ ட்ராப்ஸ் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம், வேக்சின்லாம் இதுக்காக நம்ம போடுறது இல்லை. சரி, போலியோ ட்ராப்ஸை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஆல்பர்ட் சாபின் அப்படிங்கிறவரு. அதுக்கப்புறம் லேட்டராக தான் வந்து ஜோனஸ் எட்வர்ட் சால்க் அப்படிங்கிறவரு இதை கண்டுபிடிச்சோம். 2 years லேட்டர் வந்து அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. யார் இவரே? ஒரு அமெரிக்கன் ரிசர்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் தான் வந்து போலியோக்கான வேக்சினை கண்டுபிடிச்சிருப்பாரு. டிராப்ஸை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா ஆல்பர்ட் சாபின் அப்படிங்கிறவங்க. இதே வேக்சினை கண்டுபிடிச்சவங்கன்னு கேட்டாங்கன்னா ஜோனஸ் எட்வர்ட் சால்க். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, மலேரியா கேன் பி கியூர்டு அப்டைன்டு ஃப்ரம் எந்த ட்ரீல இருந்து? கியூர்டு வித் ட்ரக் அப்டைன்டு ஃப்ரம் டேஷ் ட்ரீ, அதாவது சின்கோனா அப்படிங்கிற ட்ரீல இருந்து எடுக்கக்கூடிய, அதாவது குவைனின் அப்படிங்கிற மருந்து தான் வந்து மலேரியா வந்து கியூர் பண்ணக்கூடிய மருந்து. ஓகேங்களா. எந்த ட்ரீ அப்படின்னா வந்து சின்கோனா. அடுத்து 17th question. Which of the following gets affected due to rickets? Rickets அப்படிங்கிறது என்ன பாதிப்பு அப்படின்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால rickets வந்து வரும். ஓகேங்களா. அப்போ விட்டமின் டி அப்படிங்கிறது வந்து எதுக்கு உதவுது அப்படின்னா நம்ம எலும்பு இதெல்லாம் வந்து நல்லா பலமா வச்சுக்கிறதுக்காக. அப்போ எதை பாதிக்கும் அப்படின்னா skeletal system. Which of the following gets affected due to rickets அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா skeletal system. ஓகே. அடுத்து which of the following disease is caused by protein deficiency? புரோட்டீன் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குவாஷியாக்கர் அப்படிங்கிறது தான் புரோட்டீன் டெஃபிஷியன்சி. புரத சத்து குறைபாடுனால வரக்கூடியது குவாஷியாக்கர். இதே வந்து ரிக்கெட்ஸ், வெரிபெரிஸ், ஸ்கர்வி இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா விட்டமின் டெஃபிஷியன்சி இதெல்லாம். ஓகேங்களா. இது விட்டமின் B2 அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கர்வி அப்படிங்கிறது விட்டமின் சி. அடுத்த கேள்வி, போலியோ மைலிட்டிஸ் இஸ் அ காஸ்ட் பை. போலியோ அப்படிங்கிறது என்ன டிசீஸ் அப்படின்னா வைரல் டிசீஸ் தான். ஓகேங்களா. போலியோ மைலிட்டிஸ் இஸ் காஸ்ட் பை வைரஸ். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி. ஓகேங்களா. காய்டர் இஸ் காஸ்ட் பை டிஃபிஷியன்சி ஆஃப். எதனால எது டிஃபிஷியன்சி வந்துச்சு அப்படின்னா வந்து காய்டர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சோடியம் டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா, சாரி அயோடின் டிஃபிஷியன்சி இருந்தால் தான் காய்டர் அப்படிங்கிறது ஒரு சோடியம் இல்லை அயோடின் தான். ஓகேங்களா. இது எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய
அயோடின் டிஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து தைராய்டு கிளாண்ட்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அதிகமான அழுத்தத்தை கொடுக்கும், அதனால கழுத்து வந்து வீங்கிரும். அதுதான் வந்து காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் எந்த மினரல் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அயோடின் டெஃபிஷியன்சி. சரி, இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 20 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்த அப்கமிங் கிளாஸ்ல பிளான்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பிளான்ட்ல இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து 1 by 1 பார்க்கலாம். மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.